Good afternoon, children. In today's class, you are going to learn the transformation of active to passive for the interrogative sentences. Okay. First of all, we just recall the interrogative sentences. How many types are there in interrogative sentences? You already learned, right? There are two types. Yes or no type questions and WH type questions. Yes or no type questions na enna? அந்த கொஷின்ஸ்க்கு நம்ம எஸ் அப்படி இல்லாட்டி நோ அப்படின்னு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ லைக் சாக்லேட்ஸ் இப்படி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி பிடிக்கலன்னா, சாக்லேட் பிடிக்கலன்னா நோ. நம்ம ஒரு சிங்கிள் வேர்டில் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற டைப்பில் நம்ம பதில் சொல்லிடுவோம். ஸோ இது மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா yes or no type questions. The second one, WH type questions. WH type questions na question words வச்சு ஸ்டார்ட் ஆகக்கூடிய questions தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? WH type questions. ஓகேங்களா. இந்த yes or no type questions பார்த்தீங்கன்னா questionஸோட ஸ்டார்டிங்ல என்ன இருக்கும்? verbs இருக்கும். WH type questionsல question words இருக்கும். ஓகேங்களா. இப்போ yes or no type questionsல என்னென்ன verbs எல்லாம் வந்துட்டு வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க, am, is, are, was, were, do, does, did, have, has, had. இங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே மாடல் வெர்ப்ஸ். நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல படிச்சிருக்கோம் இல்லைங்களா. will, would, can, could, shall, should, may, might, must. ஓகேங்களா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன வரும்? எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸோட வேர்ப்ஸ். இதெல்லாம் இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அந்த ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லைங்களா. எஸ் ஆர் நோ கொஷின்ஸோட ஸ்டார்டிங்ல என்ன இருக்கும்? வி ஹாவ் தி verb. ஓகேங்களா. அதுதான் இங்க சொல்றாங்க. என்ன இருக்கும்? ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி இருக்கும்னு பார்த்துக்கலாம். அப்புறம் பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். என்ன இருக்கும்னா ஆக்சிலரி verb. என்ன இருக்கும்னா ஆக்சிலரி verb. பக்கத்துல என்ன வரும்? சப்ஜெக்ட். பக்கத்துல மெயின் verb, அதாவது V1 சொல்லுவோம் இல்லைங்களா. V1 present tense verb இருக்கு இல்லைங்களா. அதை தான் நம்ம மெயின் verbன்னு சொல்லுவோம். V1 சொல்லுவோம். present verb அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பக்கத்துல ஆப்ஜெக்ட் வரும். எக்ஸாம்பிள் பாருங்க. Do you like chocolates? உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா? Do என்ன வந்திருக்கீங்க பாருங்க. doங்கிறது என்ன? ஒரு verb. You அப்படிங்கிறது சப்ஜெக்ட். லைக் அப்படிங்கிறது மெயின் verb, V1 verb இல்லைங்களா. சாக்லேட்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஃபார்மேட்ல இருக்கும், ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஷினோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இதே எஸ் ஆர் நோ டைப் கொஷின் ஒரு ஆக்டிவ் டு பாசிவ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இதே தான் வரும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணும்போது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாவும் ஆப்ஜெக்ட சப்ஜெக்டாவும் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. அஸ் யூஷுவல் எப்பயும் போல என்ன வரும்னா ஆப்ஜெக்ட் முன்னாடி பை வரும். ஏன் இது ஆப்ஜெக்ட் முன்னாடி பை வருது? சப்ஜெக்ட் நம்ம ஆப்ஜெக்டா சேஞ்ச் பண்றதுனால இங்க பை வருது. அஸ் யூஷுவல் வர்றதுதான் இதே ஃபார்மேட்ல தான் வரும். மேல இருக்க ஆக்டிவ் வாய்ஸோட ஃபார்மேட்ல தான் வரும். இங்கேயும் என்ன இருக்கும்? ஆர் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. என்ன வந்திருக்கு? ஆக்சிலரி verb வந்திருக்கு. பக்கத்துல சப்ஜெக்ட். ஆனா பக்கத்துல என்ன வந்திருக்கு? இங்க மெயின் verb வந்திருக்கு. ஆக்டிவ் வாய்ஸ்ல என்ன வந்திருக்கு? மெயின் verb வந்திருக்கு. ஆனா பாசிவ் வாய்ஸ்ல என்ன வந்திருக்கு பாருங்க? V3 verb. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். பக்கத்துல பை வருது, பக்கத்துல ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் நமக்கு
சேஞ்ச் பண்ணணும். ஆக்டிவ் வாய்ஸ்ல இப்படி இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸ்ல நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணணும். ஒருவேளை பாசிவ் வாய்ஸ்ல இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவ் வாய்ஸ்ல சேஞ்ச் பண்ணும்போது நம்ம இதை மட்டும் பார்த்துக்கணும். மெயின் வேர்ப் V3 வேர்ப் கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ எல்லாருக்குமே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ சிம்பிள் டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது மாதிரி இருக்கக்கூடிய இன்ட்ரோகேட்டிவ்ஸ் எப்படி நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்றதுங்கிறத பார்க்கலாம். இங்க பாருங்க, ஆக்டிவ் வாய்ஸ்ல எப்படி வரும் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கு, அண்ட் பாசிவ் வாய்ஸ்ல எப்படி வரும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதாவது எப்பவுமே என்ன வரும், எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா, அதனால என்ன வந்திருக்கு பாருங்க, verb வந்திருக்கு, verb வந்திருக்கு, verb. இங்க பாத்தீங்கன்னா அதே போல verb, 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 verb. ஓகேங்களா, எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பா verb தான் கொஸ்டினோட ஸ்டார்டிங்ல வரும், பிகினிங்ல வரும். பக்கத்துல சப்ஜெக்ட் 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 வந்திருக்கு. இங்க ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா இது சிம்பிள் ஃபியூச்சர். எப்பவுமே நம்ம சிம்பிள் ஃபியூச்சருக்கு என்ன பண்ணுவோம், வில்லுக்கு பி ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது அதே தான் இங்கேயும் பி வந்திருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ்ல V1 verb வரும், இங்க V3 verb வரும். மற்றபடி எல்லாமே as usual எப்பயும் இருக்கிற போலதான். இப்ப பாத்தீங்கன்னா இங்க do or does எதுக்கு வரும், present tenseக்கு வரும் இல்லைங்களா. do or doesங்கிறது என்ன டென்ஸ்பா, present tense. so simple present interrogativeஸ்க்கு என்ன verb வரும், அந்த verb do or does வந்துச்சுன்னா அது என்ன டென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது simple present tense. ஓகேங்களா, நெக்ஸ்ட் did என்ன டென்ஸ்பா, past tense. ஓகேங்களா, didங்கிறது past tense. நெக்ஸ்ட் willங்கிறது ஃபியூச்சர் இல்லைங்களா. ஓகே, இது இப்படி இங்க சேஞ்ச் ஆகும்போது எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாத்தீங்கன்னா பாசிவ்ல ஆம், இஸ், ஆர், சிம்பிள் அதாவது பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி சேஞ்ச் ஆகும், ஆம், இஸ், ஆர் அப்படிங்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய வெர்பை நம்ம என்ன பண்ணுவோம், ஆம், இஸ், ஆர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம், ஏதோ ஒரு வெர்ப் வரும். நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸ்ல பாத்தீங்கன்னா டிட் அப்படிங்கிறது வாஸ் இல்ல வேர் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கக்கூடிய சிம்பிள் வெர்ப் என்ன ஆகும்னா will be. ஓகேங்களா, அது will தான் வரும், கூட எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பண்ணுவோம், be ஆட் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே சேமா தான் வரும். Do you like chocolates? இது என்ன டென்ஸ்ல இருக்கு, சிம்பிள் ப்ரெசன்ட் இல்லைங்களா. ஏன் டூங்கிற ப்ரெசன்ட் verb வந்திருக்கு இல்லையா. ஸோ do you like chocolates ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ இது நம்ம என்ன பண்ண போறோம், we are going to change it into the passive voice. எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இல்லைங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போ இது இங்க என்ன சப்ஜெக்ட் வரும் என்ன ஆப்ஜெக்ட் வரும் அப்படிங்கறத பாருங்க. சப்ஜெக்ட் என்ன பண்ணுவோம், இங்க இருக்கா யூ அப்படிங்கிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகிடுவோம். ஸோ சாக்லேட்ஸ் அப்படிங்கறது நம்ம சப்ஜெக்ட் ஆக்குவோம் இல்லைங்களா. ஓகே, ஸோ சாக்லேட்ஸ். அப்ப என்ன வரும்னா ஓகே சாக்லேட்ஸ். ஓகேங்களா, சாக்லேட்ஸ். ஓகே, இங்க சாக்லேட்ஸ் நம்ம சப்ஜெக்ட் போட்டுட்டோம், சப்ஜெக்ட் முன்னாடி வெர்ப் போட்டோம் இல்லையா. சாக்லேட்டுங்கிறது என்னப்பா, ப்ளூரல் ஃபார்ம் இல்லைங்களா. சாக்லேட்டுங்கிறது ப்ளூரல். ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆம், இஸ், ஆர் எது வரும், ஆர் தான் வரணும். ஓகேங்களா, ஸோ ஆர் சாக்லேட்ஸ்க்கு முன்னாடி என்ன வரணும், ஆர் சாக்லேட்ஸ் வரணும். ஓகேங்களா, ஏன் சாக்லேட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ஆர் அப்படிங்கிற வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ ஆர் சாக்லேட்ஸ் வேர்ப் ஆக்சிலரி வேர்ப் போட்டாச்சு, சப்ஜெக்ட் போட்டாச்சு. சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன வரணும், V3 ஃபார்ம் வேர்ப் வரும் இல்லையா.
இங்க என்ன V3 ஃபார்ம் verb, இங்க மெயின் verb என்ன லைக். லைக்கோட past participle என்ன liked. ஓகேங்களா, liked. இப்போ ஆர் chocolates liked. நெக்ஸ்ட் என்ன வருது, by. by object you. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். or chocolates liked by you question mark. Okay, you all get clear? Next question போலாம். Does Ram play football? What is this tense? இதோட tense என்ன, does Ram play football. என்ன tense இருக்கு, இதுவுமே simple present tense. என்ன tenseல இருக்கு, simple present tenseல இருக்கு. ஓகேங்களா, so simple presentக்கு நம்ம எப்படி மாத்துவோம், as usual am இல்ல is இல்ல areங்கிற verb questionோட beginningல வரும். இப்போ இங்க என்ன வரப்போகுது, சப்ஜெக்டா எது வரப்போகுது, ஃபுட்பால் இல்லைங்களா, ஃபுட்பால். இப்போ இந்த ஃபுட்பால் அப்படிங்கிறது சிங்குலர் தான் இல்லையா, ஆம் போட முடியாது, ஏன்னா இது ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது. ஸோ என்ன போடணும், ஈஸ். என்ன போடணும், verb இங்க ஆக்சிலரி verb ஈஸ். ஈஸ் ஃபுட்பால், verb போட்டாச்சு, சப்ஜெக்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் V3 verb. பிளே. பிளேயோட V3 verb என்ன, played இல்லைங்களா, played by Ram. finished இல்லைங்களா, ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், did your father buy a car? என்ன டென்ஸ் இது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா, ஏன் டிட்ங்கிற பாஸ்ட் verb வந்திருக்கு. அப்போ இது என்ன டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். இங்க பாருங்க என்ன வந்திருக்கு, டிட் வந்திருக்கு இல்லைங்களா, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ண போறோம், டிட்னா என்ன வரணும், வாஸ் ஆர் வேர் வரணும். இங்க என்ன வருது அப்படிங்கறத பார்க்கலாம். கார், a car தானே, a car. a carங்கிறது சிங்குலர் இல்லைங்களா, ஸோ என்ன வரணும், was a car. ஓகேங்களா, was a car. ஏன் இது சிங்குலர், கார் அப்படிங்கிறது சிங்குலர் இல்லைங்களா, வேற எங்க வரும்னா ப்ளூரலுக்கு வரும். was a car. பையோட V3 ஃபார்ம் என்ன, bought இல்லைங்களா, bought by your father. was a car bought by your father. Next பார்க்கலாம். Did Sarah violate the rules? Did வந்திருக்கு இல்லையா, past simple past tense. இப்போ ரூல்ஸ் இங்க பாருங்க, காருங்கிறது சிங்குலர், ஸோ நம்ம வாஸ் யூஸ் பண்ணோம். இங்க என்ன இருக்கு பாருங்க, தி ரூல்ஸ். ரூல்ஸ்ங்கிறது என்ன, ப்ளூரல். அப்ப என்ன யூஸ் பண்ணணும், வேர் தி ரூல்ஸ் violate அப்படிங்கிறது V1 மெயின் verb இல்லைங்களா, இப்போ V3 violated. ஓகேங்களா, was the rules violated by Sarah? Are you clear, children? Next, fifth question பார்க்கலாம். Will you help me? Will you help me? என்ன tense பா இது? Will you help me? Future tense இல்லைங்களா, simple future tense. இப்போ இதை நம்ம
பாசிவ் வாய்ஸ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வெல், இங்கே மீனா எனக்கு. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு அப்படிங்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகும்போது ஐ நான் அப்படின்னு மாற்றுவோம் இல்லைங்களா. வில் ஐ பி இல்லைங்களா. வில் வந்துச்சுன்னா நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், பாசிவ்க்கு பி ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே தான். வில் ஐ பி ஹெல்ப்போட V3 ஃபார்ம் என்ன, ஹெல்ப்டு by you question mark. will you help me na, நீ எனக்கு உதவி செய்வாயா, நீ எனக்கு மீ ஓகேங்களா, நீ எனக்கு உதவி செய்வாயா. இப்போ பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது will I be helped by you, நான் உன்னுடைய உதவியை பெறுவேனா. ஓகேங்களா. நீங்கிறது அப்படியே தான் இருக்கு, ஆனால் எனக்கு அப்படிங்கிறது என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு, மீ அப்படிங்கிறது ஐயா சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க. Do you like chocolates? Or chocolates liked by you? Does Ram play football? Is football played by Ram? Did your father buy a car? Was a car bought by your father? Did Sarah violate the rules? Were the rules violated by Sarah? Will you help me? Will I be helped by you? இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் டென்ஸை மாற்றுறது ரொம்பவே சிம்பிளான ஒன்று எக்ஸாம் டைப்பை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே சிம்பிள் இன்ட்ராகேட்டிவ்ஸை எப்படி, சிம்பிள் டென்ஸில் இருக்கக்கூடிய இன்ட்ராகேட்டிவ்ஸை எப்படி நம்ம ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கு இல்லைங்களா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, ஆக்டிவ் டு பாசிவ் சேஞ்ச் பண்ண முடியாது. வெறும் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸை மட்டும்தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் இல்லாட்டி இஸ் இல்லாட்டி ஆர் கூட சப்ஜெக்ட் வரும், அதுக்கு பக்கத்தில் verb வரும், அதுக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி ஃபார்மோட verb வரும். ஓகேங்களா. verb கூட ஐஎன்ஜி ஃபார்மோட வரும். அடுத்தது ஆப்ஜெக்ட் வரும். அது பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது அதே தான். ஆம் வரும், ஈஸ் வரும், ஆர் வரும், சப்ஜெக்ட் வரும். ஆப்ஜெக்ட்டு இங்கே சப்ஜெக்டாக சேஞ்ச் ஆகும் இல்லையா, சப்ஜெக்ட் வரும். அதுக்கு பக்கத்தில் என்ன வரும், பீயிங் அப்படிங்கிற வேர்ட் வரும் இல்லையா, பீயிங் வரும். அதுக்கு பக்கத்தில் இந்த வேர்ப் எப்படி ஆகும், V3 சேஞ்ச் ஆகும். இந்த வேர்ப் ஏற்கனவே இருக்கிற வேர்பு V3 சேஞ்ச் ஆகும். ஏற்கனவே கண்டினியூஸ் ஃபார்மில் இருக்கிற வேர்ப் இருக்கு இல்லைங்களா, அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பை, அதுக்கு பக்கத்தில் ஆப்ஜெக்ட். இப்படி தான் ப்ரெசன்ட் டென்ஸ் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் டென்ஸ் பாருங்கள். இங்கே ஆம் ஈஸ் ஆர் வந்துச்சு இல்லையா, இங்கே என்ன வரும், வாஸ் வேர். சிங்குலராக இருந்தால் வாஸ் வரும், ப்ளூரலாக இருந்தால் வேர் வரும். அதே இங்கே பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் ஆகும்போது அதே தான். சிங்குலராக இருந்தால் வாஸ் வரும், ப்ளூரலாக இருந்தால் வேர் வரும். சப்ஜெக்ட் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3. இந்த வேர்போட கண்டினியூஸ் வேர்ப் இருக்குங்களா, V3யோட கண்டினியூஸ் வேர்பு என்னவா சேஞ்ச் ஆகும், V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் பை, அதாவது பக்கத்தில் பை வரும், அதுக்கு நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வரும். இங்கே சம் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். ஆம் ஐ டீச்சிங் இங்கிலீஷ், இது என்ன டென்ஸ், ஆம் என்ன டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா. ஆம் ஐ டீச்சிங் இங்கிலீஷ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட்டு ஆர் யூ மீட்டிங் ஹம், ஆருங்கிறதும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இல்லைங்களா. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க. இஸ் சாரா சிங்கிங் சாங்ஸ், இஸ் அப்படிங்கிறதும் ப்ரெசன்ட் தான்.
present continuous இல்லைங்களா இங்கே is Sara singing songs. next wasங்கிறது என்ன past ing form இருக்கிறதுனால இது past continuous. was he taking photos past continuous tense. fifth one were you treating the patient were you treating the patient ஓகேங்களா இதுவும் past continuous. ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். Okay, first sentence, first question, am I teaching English? am I teaching English? இது எப்படி சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஆம்ங்கிறது ஐங்கிறதுனால இந்த இடத்துல ஆம் இருக்கு. ஆனால் இங்கே நம்ம இங்கிலீஷுங்கிற ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்டாக வரப்போகுது இல்லையா. ஸோ என்ன போடணும் ஈஸ் இங்கிலீஷ். ஆம் இங்கிலீஷ் போட முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்ங்கிறது நம்ம மாதிரி மனுஷங்களுக்கு தான் போட முடியும் இல்லையா. ஐ அந்த மாதிரி என்ன இடத்துல தான் போட முடியும் இல்லையா. அப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிற இடத்துல போட முடியுமா. ஸோ என்ன போடணும் ஈஸ். என்ன போடணும் ஈஸ் இங்கிலீஷ் பீயிங். பாருங்க verb இந்த verb ஹெல்பிங் verb இருக்கு இல்லையா. ஹெல்பிங் verb ப்ளஸ் பக்கத்தில் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வருது. அதுக்கு பக்கத்தில் என்ன வருது பீயிங் இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல பீயிங் இஸ் இங்கிலீஷ் பீயிங் டீச்சிங். டீச்சிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன டீச் டீச் தாட் இல்லைங்களா. டீச் தாட் தாட் ஓகேங்களா. பாஸ்ட் டென்ஸும் தாட் தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் தாட் தான். ஸோ இஸ் இங்கிலீஷ் பீயிங் தாட் பை மீ. ஐ அப்படிங்கிறது நான் தான் இல்லைங்களா. ஸோ இங்கே எப்படி ஆகுது மீ. இஸ் இங்கிலீஷ் பீயிங் தாட் பை மீ. நெக்ஸ்ட் second one, are you meeting him? are you meeting him? him அப்படின்னா அவனை அப்படி இல்லையா அவனை. அப்போ இங்கே ஹிம்ங்கிறது எப்படி சேஞ்ச் ஆகும் he சரிங்களா. இஸ் he being is he being meeting அப்படிங்கிறது மீட்டுங்கிறது மீட் met met இல்லைங்களா. met by you. இந்த him சேஞ்ச் ஆகுது அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஹிம் அப்படிங்கிறது ஹீயா சேஞ்ச் ஆகுது. இஸ் ஹீ பீயிங் met by you. next was third one, is Sara singing songs? is Saran singing songs? இங்கே சரண் என்ன பண்ணுறாங்க சாங்ஸ் பாடிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. அப்போ இங்கே எப்படி வரும் சாங்ஸ். சாங்ஸுங்கிறது சப்ஜெக்டாக வந்ததுன்னா என்னப்பா வரணும் சாங்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் இல்லையா. ஸோ என்ன வரணும் ஆர். என்ன வரணும் ஆர். ஆர் சாங்ஸ் பீயிங் சிங்கோட சிங் வேர்போட என்ன எப்படி வரும் சிங் sang sung இல்லைங்களா. past tense sing present tense, sang past tense, sung past participle இல்லைங்களா. ஸோ sing song sung அப்போ past participle sung இங்கே வருது. or songs being sung by Saran. next fourth one, was he taking pictures? இது என்ன tense past continuous இல்லைங்களா. past continuous. இது எப்படி சேஞ்ச் பண்ணணும் பாஸ்ட் டென்ஸில் தான் சேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா. பிக்சர்ஸ் தான் இங்கே வரப்போகுது. பிக்சர்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். ஸோ என்ன வரணும் வேர். வேர் பிக்சர்ஸ் பீயிங் போடணும் இல்லையா. நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸ் நவுனுக்கு பக்கத்தில் என்ன வரணும் சப்ஜெக்ட் பக்கத்தில் பீயிங். டேக்கிங் டேக் அப்படிங்கிறது டேக் டுக் டேக்கன் இல்லைங்களா. V3 என்ன டேக்கன். ஸோ இங்கே பீயிங் டேக்கன் பை ஹிம். ஹீ இருக்கு இல்லையா. இங்கே ஐ இருந்துச்சுன்னா என்னவாகும் மீ. நல்லா பாருங்கள் இந்த இடத்துல ஐ அப்படின்னு இருக்கு. இங்கே என்னவாச்சு மீ ஆச்சு. இங்கே ஹிம் அப்படிங்கிறது
he ஆச்சு. நெக்ஸ்ட் இங்க he அப்படிங்கிறது him ஆகுது. புரியுதுங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஃபிஃப்த், were you treating the patient? were you treating the patient? இது எப்படி நம்ம இது என்ன டென்ஸ்ல இருக்குப்பா? past continuous இல்லைங்களா? were you treating the patient, past continuous. ஸோ இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம்? the patient, the patientக்கு முன்னாடி வரல. ஸோ was என்ன வரும்? என்ன verb வரும்? was the patient being treated இல்லைங்களா? ஸோ past participle treated by you. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் டென்சஸ் இருக்கு இல்லைங்களா? சிம்பிள் சாரி பர்ஃபெக்ட் டென்ஸ். என்னென்ன பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை நம்ம எப்படி ஆக்டிவ் டு பாசிவ், அதாவது இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி ஆக்டிவ்லேருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுங்கிறதுக்கான இங்கே ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் ஹேஸ் ஆர் ஹேவ் என்ன வரும்? ஹேஸ் அப்படி இல்லைன்னா ஹேவ் வரும். பக்கத்தில் சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்தில் V3 ஃபார்ம் வேர்ப், பக்கத்தில் ஆப்ஜெக்ட். இதோ பாசிவ்க்கு சேஞ்ச் ஆகும்போது ஹேஸ் ஹேவ் அப்படியே தான் வரும். கூட என்ன வரணும்? சேர்ந்து பீன் என்ன வரணும்? பீன். ஆனால் அந்த பீனுக்கு நடுவில் என்ன வரும்? இந்த ஆப்ஜெக்ட், ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இங்கே சப்ஜெக்டாக வரும். ஸோ ஹேஸ் ஆர் ஹேவ், பக்கத்தில் சப்ஜெக்ட், பக்கத்தில் பீன், அதுக்கு பக்கத்தில் V3, அதுக்கு பக்கத்தில் பை, பக்கத்தில் ஆப்ஜெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு இப்படி தான் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்க்கலாம். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும்போது ஹேட், ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும்போது ஹேட், பக்கத்தில் சப்ஜெக்ட் வரும், பக்கத்தில் V3 ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இது பாசிவில் சேஞ்ச் ஆகும்போது ஹேட் அதே தான் வரும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும், பக்கத்தில் என்ன வரணும்? பீன் என்ன வரணும்? பீன், பக்கத்தில் V3, பக்கத்தில் பை, பக்கத்தில் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு மாடல் வேர்ப்ஸ். மாடல் வேர்ப்ஸ் வரும்போது எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடல் வேர்ப்ஸ் இது ஹேட் அப்படிங்கிறது என்னப்பா? இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இல்லைங்களா? செகண்டாக இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? மாடல் வேர்ப்ஸ். எது வேணாலும் வரும் இல்லையா? அப்போ வரும்போது அது மாதிரி வரும்போது எப்படி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாடல் வேர்ப் வரும், பக்கத்தில் சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்தில் V1. நல்லா லிசன் பண்ணிங்கன்னா தெரியும். பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா V3, ஆக்டிவ் வாய்ஸில் V3 இருக்குது. பட் மாடல் வேர்ப் வரும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1 ஃபார்ம் தான் வரும், ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் வரும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இது எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப் பாசிவில் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மாடல் வேர்ப், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகும் இல்லைங்களா? கூட என்ன வரும்? பி, பக்கத்தில் சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன வரும்? பி, அதுக்கு பக்கத்தில் வேர்பை V3 சேஞ்ச் ஆகும், பை ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹேஸ் ராஜ் ரிட்டன் தி லெட்டர்ஸ். என்ன டென்ஸ் பா இது? ஹேஸ் வந்திருக்கு இல்லையா? ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேங்களா? இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்? சப்ஜெக்ட் இங்கே என்ன இருக்குது? ராஜ் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம எது சப்ஜெக்டாக போட போகிறோம்? லெட்டர்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக போட போகிறோம். ஸோ லெட்டர்ஸுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். இப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஹேவ். ஸோ ஹேவ் தி லெட்டர்ஸ். ஹேவ், ஹேஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பீன் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே தான் இங்கேயும் பீன், V3 ஃபார்ம். ரிட்டன் இங்கேயும் V3ல தான் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம V3 அப்படியே தான் போட போகிறோம். பீன் ரிட்டன் பை ராஜ் இல்லைங்களா? இங்கே சப்ஜெக்ட் இங்கே ஆப்ஜெக்ட் ஆகுது.
அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, have you finished the work? have you finished the work? இதுவுமே என்ன பாருங்க, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் இல்லைங்களா, ஏன் have வந்திருக்கு, ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான். இதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க. தி ஒர்க், தி ஒர்க்குங்கிறது இட் இல்லைங்களா, தி ஒர்க் அப்படிங்கிறது இட். இங்கே யூங்கிறதுனால நம்ம இங்கே ஹாவ் போட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல தி ஒர்க் அப்படிங்க வரதுனால என்னவா சேஞ்ச் ஆகுது, இந்த ஹாவ் அப்படிங்கிற வேர்பு ஹேஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஹேஸ் தி ஒர்க் பீன், ஹேஸ் தி ஒர்க் பீன் finished, finished by you. என்ன இருக்கு, you. ஸோ has the work been finished by you இப்படி சேஞ்ச் ஆகுது. Next, third sentence, had he helped them? had he helped them என்ன tense இது, past perfect இல்லைங்களா. அப்போ எப்படி சேஞ்ச் ஆகுன்றது பார்க்கலாம். தெம், தெம்ங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்கிறதுனால தெம் அப்படின்னு இருக்கு. இப்போ அதே தெம் நம்ம சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்போது தெம் அப்படின்னு போட முடியுமா, போட முடியாது. தே அப்படின்னு தான் நம்ம போட முடியும். ஓகேங்களா, தே. இப்போ தேக்கு முன்னாடி என்ன போடணும், ஹேட் தே. என்ன போடணும், ஹேட். ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் ஹேட் தான் இருக்கு இல்லைங்களா. ஹேட் தே பீன் ஹெல்ப்டு பை ஹிம். ஓகேங்களா, ஹெல்ப்டு பை ஹிம் இப்படி தான் சேஞ்ச் ஆகும். ஃபோர்த் ஒன், கேன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் தி டாபிக்? கேனுங்கிறது என்னப்பா, மாடல் வேர்ப். என்னது, மாடல் வேர்ப் இல்லைங்களா. கேன், கோட் இதெல்லாம் வந்து மாடல் வேர்ப் இல்லைங்களா. கேன், கோட், ஷால், ஷுட் இதெல்லாம் மாடல் வேர்ப். இங்கே கேன் இருக்கு. கேன் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் தி டாபிக். இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடல் வேர்பு எதுவுமே மாறாது. அதே மாடல் வேர்ப் தான் என்ன ஆகும், ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கும் கண்டினியூ ஆகும். ஸோ கேன் தி டாபிக், ஆப்ஜெக்ட் என்னவாகும், இங்கே சப்ஜெக்ட் ஆகும் இல்லைங்களா. கேன் தி டாபிக் பி, கேனுக்கு இங்கே என்ன வரும், பி வரும். மாடல் வேர்ப்க்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மாடல் வேர்ப்க்கு சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன வரும், பி வருது இல்லைங்களா. ஸோ பி. இங்கே பார்த்தீங்கன்னா V1 ஃபார்மில் மாடல் வேர்பில் ஆக்டிவில் என்ன ஃபார்மில் வேர்ப் இருக்கும், V1ல் இருக்கும். ஆனால் அதுவே பாசிவ் வாய்ஸில் V3ல் இருக்கும். இப்போ ஸோ இந்த லேர்ன் அப்படிங்கிறதோட V3 என்ன, லேர்ன், லேர்ன்ட், லேர்ன்ட் இல்லைங்களா. ஸோ லேர்ன்ட். கேன் தி டாபிக் லேர்ன்ட் பை ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருக்கும் புரிஞ்சுதா. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். should, should என்னதுப்பா, should is also a model verb. should you practice grammar? ஓகேங்களா, should you practice a grammar. இப்போ should அப்படிங்கிறது அப்படியே வரும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகுது, பி இல்லைங்களா. ஏன் பி ஆட் பண்ணுறோம், இட் இஸ் எ ரூல். மாடல் வேர்ப் வந்துச்சுன்னா என்ன ஆட் பண்ணணும், பி ஆட் பண்ணணும். ஸோ should grammar be practice இல்லைங்களா, ப்ராக்டிஸ். இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, practiced. V3 ஃபார்ம் என்ன வரும், practiced. ஸோ should grammar be practiced by you. அவ்வளோதான்.